இந்த ராமாவரம் மண்ணுக்கும் இந்த கொங்கு மண்டலத்துக்கும் ஒரு தொடர்பு இனிமேல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த கும்பாபிஷேகத்துக்கு ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். கொங்கு மண்டலம் கும்மியாட்டம் நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், நான் பிரித்து பேசலை, எல்லாம் ஒன்று தான். நம்மலாம் இருந்தாலும் இந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்காக இருந்தது கொங்கு மண்டலம் தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. அது யாருன்னா அரண்பணி அறக்கட்டளை அப்படின்னு ஒன்று, கோவை அப்படின்னு ஆரம்பித்து பவானி ஐயா இருக்காங்க. அவர் பேர் சொல்லக்கூடாது, நீங்களே விசாரித்து கேட்டுங்க. பவானி ஐயாண்டா யாருன்னு கேட்டுக்குங்க. இருந்தாலும் சொல்கிறேன், அவர் பேர் பவானி தியாகராஜன். அவர் மணிவாசகமாக மறுபடியும் பிறந்து மாணிக்க வாசக பிறந்து வந்து இந்த கோயிலை தத்தெடுத்த மாதிரி எடுத்து ஒரு 3 ஆண்டு காலம் அவரும் கற்பக யூனிவர்சிட்டி உரிமையாளர் ஐயா வசந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் இந்த கும்பாபிஷேகத்துக்கு முழு பங்கு என்று நன்றியோடு சமஸ்தானம் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருள்மிகு சொக்கலிங்கேஸ்வரர் ஆலயம், பெரியநாயக்கம்பாளையம், கோயம்புத்தூர். அங்கிருந்து திரு உத்தரகோசமங்கை நமது மண்ணிற்கு வருகை தந்து வள்ளி கும்மியாட்டம் மற்றும் தமாத் மேலும் அடித்து சிறப்பு செய்த உங்கள் அனைவருக்கும் முதல் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாலயத்தில் இது போன்ற புது புது நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு சுவாமியே கேட்டு வாங்கிக்கிறார். இதற்கு முன்னாடியெல்லாம் இது கிடையாது. இது வந்து இந்த மண்ணில் இந்த மாவட்டத்துக்கே புதுசு. இந்த கும்மியாட்டங்கிறது மற்ற கிராமங்களில் இருந்திருக்கலாம், ஆனால் திருக்கோயிலில் உத்தரகோசமங்கையில் இதுதான் ஃபஸ்ட்டு கும்மியாட்டங்கிறது. இது ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவதற்கு நாங்கள் ராணியுடைய உத்தரவு பேரில் உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறோம் என்று கேட்டிருந்தாங்க. அதுபோல் மண்டலாபிஷேகத்தை அன்னைக்கு மே 18ஆம் தேதி எங்களுக்கு வாய்ப்பு தாங்க அப்படின்ட்டு நம்ம கும்மியாட்டத்தின் சார்பில் கேட்டிருந்தாங்க. அன்றைக்கி க்ரௌடு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் ஈவினிங்கில் ஒரு வாய்ப்பு எப்படின்னு பார்த்து நாங்கள் தொலைபேசி மூலியமாக தொடர்பு வந்து உங்களுக்கு உத்தரவு கொடுக்குறோம். நீங்கள் வந்து சிறப்பு தாங்க. இது ஒவ்வொரு ஆண்டும் இது நடைபெறதுக்கு இந்த ஒரு ஆட்சேபனைகளை நீங்கள் சிறப்பாக நடத்திடலாம். அதுபோல் இந்த கோயிலும் சரி பிற கோயில்களையும் சரி எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு தேவைப்பட்டால் உங்களை அணுகிறோம். நீங்கள் வந்து கலந்து கொண்டு பண்ண மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அப்படி அந்த பக்கம் ஐயோ அவர்களுக்கு இடிகரை கிராமிய கலை சார்பாக சால்வை அணிக்க வேண்டும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஐயோ அவர்களுக்கு எங்கள் ஆலயத்தின் சார்பாக நாங்கள் இந்த சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றோம். கோயில் பேஸ்கார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. கண்ணாடி யாருன்னு பார்த்து வாங்க. கண்ணாடி போட்ட திருக்கோயில் சம்பருதி அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. பாலு திருக்கோயில் அலுவலக உதவியாளர் பாலு. திருக்கோயில் ஓட்டுநர் அவர்களுக்கு
காலமாக பாலம் போல திகழ்ந்த எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு கண்ணன் அவர்களுக்கு எங்கள் கைகளால் இந்த வெகுமதி இந்த அன்பளிப்பு அளிக்கப்படுகிறது. ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் கொங்கு மண்டலமாம் கோவை மாவட்டத்தின் மறு அங்கமான இடிகரை மகளிர் கிராமிய குழுவினரினால் இப்பொழுது கும்மியாட்டம் நடைபெறுகிறது. அனைவரும் கண்டுகளிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. ஹலோ 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 சங்கம் கொண்டு போயிருந்தேன் சிங்கநல்லூர் பகுதியில் தர்மராஜா